முன்னாள் நிதியமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு ப சிதம்பரம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ப சிதம்பரம். நிதிஷ்குமார் அவர்களுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மிகப்பெரிய சவால். அந்த மிகப்பெரிய சவாலை சந்தித்து ஆளும் கட்சியினுடைய அனைத்து ரதகஜ துரக பதாரிகளையும் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய அரசியலில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு ஒரு பின்னடைவு முதல் முறையாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது தேசிய அரசியலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதையெல்லாம் இப்பொழுதே கணிக்க முடியாது. இது முதல் பின்னடைவு அல்ல. டெல்லி தேர்தலில் முதல் பின்னடைவு, இது இரண்டாவது பின்னடைவு. அரசுக்கு பின்னடைவா, அரசின் தலைவர்களுக்கு பின்னடைவா என்பதையெல்லாம் இனிமே தான் கணிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை, அதனுடைய அணுகுமுறை, அதனுடைய பேச்சு, அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள்கள், தேர்தலை சந்திக்கும் முறை, தேர்தலில் பல நூறு கோடி ரூபாய்களை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமை, இதையெல்லாம் மக்கள் விரும்பவில்லை என்றுதான் காட்டுகிறது. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா மத்திய அரசினுடைய தலைமை, அதனுடைய அணுகுமுறைக்கு கிடைத்த மிகப்பெரிய கண்டனம் என்று சொல்லலாம். மத்திய அரசுக்கு எதிரான தோல்வி அல்ல, ஆனால் அந்த சில போக்குகளுக்கான கண்டனம்னு சொல்றீங்க. பாசிட்டிவ் சைட்ல பேசணும் சொன்னா நிதிஷ் கிடைத்த இந்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற ஒன்றுக்கு வாழ்த்து சொல்றீங்களே, இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? இந்த வெற்றிக்கான காரணிகள் எதை சொல்வீங்க? நீங்க மடமடன் கேள்வி கேட்கறீங்க. நான் பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, மத்திய அரசுடைய தலைமை, அதாவது பிரதம மந்திரி, முக்கிய அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அணுகுமுறைக்கு கிடைத்த கண்டனம், அவருடைய பேச்சுக்கு கிடைத்த கண்டனம், அவர்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள்களுக்கு கிடைத்த கண்டனம் சொன்னேன். கேளுங்க அடுத்தது. வெற்றி எப்படி சாத்தியமானது? வெற்றிக்கான காரணங்கள் எதை நீங்க சொல்வீங்க? வெற்றிக்கான காரணம் தான் சொன்னேனே. மத்திய அரசுடைய தலைமை, மூத்த அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அணுகுமுறை இருக்க, அது அதற்கு கிடைத்த கண்டனம். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இந்த வெறும் பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. அதுவும் ஒரு பிரதம மந்திரி ஒரு மாநில தேர்தலில் 26 சொல்றாங்க, 31 சொல்றாங்க, 31 பேரணிகள்ல கலந்து கொள்றது, பல நூறு கோடி ரூபாயை செலவழிக்கிறது, விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள்கள். ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலில் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேசணும். அதை விட்டுட்டு ஒதுக்கீடு, பசுவதை, பாகிஸ்தான், ஷாருக் கான், பீகார் மக்களுடைய மரபு அணு, இதையெல்லாம் விவாத பொருளாக ஆக்கினா அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் நிரூபிக்கிறது. அது வகுப்புவாத, மதவாத பேச்சுக்களுக்கு மக்கள் ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது எதிர்கால அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சு அல்லது போக்கு, ஆட்சியாளருடைய அணுகுமுறையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பிரதம மந்திரி தான் அந்த கட்சியினுடைய ஒரே தலைவராக இந்த காட்சி அளிக்கிறார். அந்த கட்சிக்கு கூட்டு தலைமையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த கட்சியில ஒரே ஒருத்தர் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார் என்று எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். அவருக்குன்னு 2-3 வார காலம் இருக்கிறது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னால். இந்த 2-3 வாரத்துல தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளப் போகிறாரா? தான் ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள்களை மாற்றிக்கொள்ளப் போகிறாரா? அவர் பேச்சை மாற்றிக்கொள்ளப் போகிறாரா? பிரதம மந்திரியாக நடந்து கொள்ளப் போகிறாரா என்று மக்கள் பார்க்கிறார்கள். பீகார்ல அவர் நடந்து கொண்டது பிரதம மந்திரியாகவே நடந்து கொள்ளலையே, ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சார மாதிரி தானே நடந்து கொண்டார். ஆகவேதான் பீகார் மக்கள் கடைசியில் அவரை பிரச்சார மந்திரி நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பிரதம மந்திரி நிலையில் இருந்து வழுவாமல் பிரதம மந்திரி எப்படி தேச பிரச்சனைகளை அணுகணுமோ அந்த முறையை அவர் மேற்கொண்டால் இந்த பீகார் தோல்வியையும் சமாளித்து அரசு நடந்தோம். ஆனா தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் சங்கடங்கள் தான் வரும். ஆனா மாற்றிக்கொள்வார்களா இல்லையான்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்னால சொல்ல முடியாது. அவர்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அணுகுமுறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி ஒரு பெரிய கூட்டணிக்கு அடித்தளமாக இருந்திருக்கு.
கடந்த தேர்தலில் சந்திச்ச தோல்வியை காட்டிலும் ஒரு சின்ன வெற்றியை அந்த கட்சி அங்க பெற்றிருக்கிறது. இது காங்கிரஸோட முறையில, காங்கிரஸுடைய அணுகுமுறைய அதற்கு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு இது சொல்ல முடியுமா? அதனுடைய கரங்கள் வலுப்படுத்தப்பட தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு பார்க்க முடியுமா? காங்கிரஸ் கட்சி யதார்த்த அரசியலை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மாநில அரசியலும் வேறுபடுகிறது. பீகார் அரசியல் வங்காளத்தில் இருக்காது, வங்காள அரசியல் அசாம்ல இருக்காது, அசாம் அரசியல் மகாராஷ்டிராவில் இருக்காது. இன்னைக்கு பீகார்ல யதார்த்த நிலைமை என்ன? பீகாரின் யதார்த்த நிலைமை, அங்க மக்களால் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் நிதிஷ்குமார். சமுதாய அளவில் மிகப்பெரிய அடித்தளத்தை வைத்திருப்பவர் லாலு பிரசாத் யாதவ். காங்கிரஸ் கட்சி ஒரு வரலாற்று புகழ்பெற்ற கட்சி, கொள்கை பலம் மிகுந்த கட்சி. ஆகவே தன்னுடைய பலத்தை கொண்டு வரும் பொழுது தன்னுடைய தோழர்களின் பலத்தையும் சரியாக அளந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியதுல காங்கிரஸ் கட்சி முக்கிய பங்காற்றியது. அந்த பங்குக்கு எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் யதார்த்தத்தை உணர்ந்து யதார்த்தத்துக்கு ஏற்ப தன்னுடைய அரசியல் கொள்கைகளை, தேர்தல் கொள்கைகளை, அணுகுமுறையை, கூட்டணியை வகுத்துக் கொண்டால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் வெற்றியை சந்திக்கும். தனியாகவும் சந்திக்கலாம், கூட்டணியிலையும் சந்திக்கலாம். மிக்க நன்றி. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு யதார்த்தத்தை காங்கிரஸ் கட்சி இதில் புரிந்து கொள்ள போகிறது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் பார்க்கலாம். இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி திரு ப. சிதம்பரம்.